ஸோ இந்த வீடியோவில் பிளெண்டரில் எப்படி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, பிளெண்டரோட பேசிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, ப்ரோ நீங்கள் எப்படி பிளெண்டர் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு. உண்மையாக சொல்லணும்னா நானே இன்னும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நானும் ஷேர் பண்ணுறேன். அதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது 4.0 அண்ட் லேட்டர் வெர்ஷன் வந்து 5.0 வந்துருச்சு. இப்போது ஜஸ்ட் இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா பிளெண்டர் லோகோ இருக்கும். தென் ஃபைல், எடிட், ரெண்டர், விண்டோஸ், ஹெல்ப் இருக்கும். தென் அதுக்கப்புறம் லே அவுட் இருக்கும். லே அவுட்ன்றது இந்த ஸ்க்ரீனு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, ஸோ இந்த ஸ்க்ரீனை. தென் மாடலிங். ஸோ இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸ்கல்ப்டிங், யூவி எடிட்டிங், டெக்ஸ்சர் பெயிண்ட், ஷேடிங், அனிமேஷன், ரெண்டர், கம்போசிட்டிங், ஜியாமெட்ரி நோட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீடியோ எடிட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்கும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் மேலே ஷோ பண்ணது எல்லாமே ஜென்ரல்லே இருக்கும். தென் அதர் ஆப்ஷன்ஸும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மோடு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டு என்ன மோடுக்கு சேஞ்ச் பண்ணுன்றதை மேலே இருக்க டேபுக்கு போயும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி இங்கே இருக்க மோடை சேஞ்ச் பண்ணி உங்களால் ஸ்கல்ப் மோடுக்கும் இல்லை எடிட்டிங் மோடுக்கும் இல்லை டெக்ஸ்சர் பெயிண்ட்டுக்கோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வியூ இருக்கும். செலக்டில் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். தென் ஆட் இருக்கும். ஆடில் என்னென்னலாம் நீங்கள் ஆட் பண்ண முடியும், மெட்டீரியல்ஸ், லைட்ஸ் எல்லாமே இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்டை என்னென்ன பண்ண முடியும், ஸோ அனிமேஷன், ரிக்கிங், ஸ்மூத்திங் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் போக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் பாக்ஸ் இருக்கும். செலக்ட் பாக்ஸ்னால் நீங்கள் மவுஸ் வச்சு எந்த ஏரியாவை பாக்ஸ் பண்ணிங்களோ அந்த ஏரியா செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கர்சர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இப்போ இங்கே ஒரு ஏரோ இருக்கா, ஸோ இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இந்த கர்வ்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ அங்கே நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டை வேணால் ஆட் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த கர்வ்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் மூவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்டை ரைட் அண்ட் லெஃப்ட், அப் அண்ட் டவுன் வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து ரொட்டேட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு அண்ட் அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்கேல். ஸோ இது வந்து ஆப்ஜெக்டை இன்ஸ்டண்ட்டாக இருந்த இடத்துலேருந்து ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் அப் அண்ட் டவுன் எந்த சைடு வேணால் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு கீழே இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். மூவ் பண்ணுறது, தென் ஸ்கேல் பண்ணுறது அண்ட் ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே ஒரே ஆப்ஷனில் இருக்கும். தென் அதுக்கு கீழே பென்சில் மாதிரி இருக்குல்ல, ஸோ இது வந்து நோட். உங்களுக்கு ஏதாவது ஸ்க்ரீன்லேயே நோட் எடுத்து வைக்கணும்னா ஈஸியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இது என்னென்னு உங்களுக்கே தெரியும், மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஜஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அதை நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்டை அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்குது க்யூப் போட்டு ப்ளஸ் போட்டிருக்கு. ஸோ அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல ட்ராக் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகும். தென் அதை எவ்வளோ மேலே ட்ராக் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு க்யூப் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி க்யூப் வந்து எங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலலாம் அந்த கர்வ்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல அந்த க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா டைம் லைன் இருக்கும். ஸோ அனிமேட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவோம். தென் அப்படியே மேலே போனீங்கன்னா ஸோ இந்த அரவுண்ட் ஐ இருக்குல்ல, ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை மட்டும் பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஐயை மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்க்க முடியாது. தென் அதுவே நீங்கள் அந்த ஆரோவை கிளிக் பண்ணி அன்செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ண போவீங்க, பட் இன்னொன்று செலக்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்க, இப்போ நீங்கள் கேமரா செலக்ட் பண்ணவே தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மவுஸ் அதுலேருந்து அன்செக் பண்ணிட்டீங்கன்னா கேமரா செலக்டே ஆகாது நீங்கள் எவ்வளோ பண்ணாலும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்க ஆப்ஷன் வியூ போர்ட் ஓவர்லேன்னு சொல்லுவாங்க. இந்த வியூ போர்ட்டில் இருக்க ஓவர்லேஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ இதில் ஃப்ளோர்ன்னு இருக்கா, ஸோ இந்த ஃப்ளோர் அன்செக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க ஃப்ளோர் வந்து காணாமல் போயிடும். அண்ட் அதேமாதிரி ஆக்சிஸை அன்செக் பண்ணிங்கன்னா ஆக்சிஸ் வந்து காணாமல் போயிடும். அண்ட் இன்ஃபோனா இங்கே லெஃப்ட் சைடு இருக்க பாருங்கள், யூசர் ப்ரஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு, ஸோ அது அந்த இன்ஃபோ இது. அண்ட் 3D கர்வ்ஸ், அந்த 3D கர்வ்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் போன்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா போன்ஸ். தென் எக்ஸ்ட்ரானா அந்த ஆப்ஜெக்ட் தவிர மற்ற இருக்க எக்ஸ்ட்ராஸ். அண்ட் அவுட்லைன், நீங்கள் செலக்ட் பண்ணிருக்க ஆப்ஜெக்டோட அவுட்லைன்ஸ் காணாமல் போகும். தென் நோட்ஸ், அதுக்கப்புறம் மோஷன் ட்ராக்கிங். இந்த இதெல்லாம் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கேல், ஃப்ளோரோட ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுறது.
இந்த மாதிரி விஷயம் இந்த வியூ போர்ட்டில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் இது எக்ஸ்ரே வியூன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆப்ஜெக்டோட எக்ஸ்ரே வியூ. ஸோ மாடலிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படின்றத போக நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் ஒயர் ஃப்ரேம் மோடுன்னு சொல்லுவாங்க, தென் சாலிட் மோட், தென் மெட்டீரியல் ப்ரிவ்யூ, தென் ரெண்டர் வியூ. ஸோ இதனாலும் மெட்டீரியல்ஸை ப்ரிவ்யூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் இருக்குது இந்த XYZன்னு இருக்கா. ஸோ அதே மாதிரி மைனஸில் இருக்கும் XYZன்றது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண, ரொட்டேட் பண்ண, ஸ்கேல் பண்ண வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். வியூ போர்ட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா. ஸோ அந்த வியூ போர்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதில் மவுஸை வச்சு ட்ராக் பண்ணால் போதும், இந்த வியூ போர்ட்டோட வியூவை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் நீங்கள் எந்த சைட்லேருந்து பார்க்கணுமோ அந்த சைடுக்கு ரொட்டேட் பண்ண முடியும் வியூவை. தென் அதுக்கப்புறம் கீழே இருக்க ஆப்ஷன் இது ஜூம் பண்ணுறதுக்கு, ஜூம் இன் ஜூம் அவுட். ஜஸ்ட் நீங்கள் மவுஸை வச்சு ஸ்க்ரோல் பண்ணாலும் ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். தென் இதை யூஸ் பண்ணி உங்களால் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இந்த ஹேண்டு மாதிரி இருக்கிறது வந்து மூவ் பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்க வியூ போட்டால் ரைட் அண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி வேணால் வியூ போட்டையே மூவ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணுறது. தென் கீழே கேமரா போட்டிருக்கா. ஸோ இது வந்து கேமரா வியூ. ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு கேமரா வியூ வந்து செட் பண்ணியிருக்கீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த கேமரா கிளிக் பண்ணால் போதும், கேமரா வியூவிலேருந்து பார்க்க முடியும் உங்களால் ஆப்ஜெக்டாக. ஸோ கேமரா எந்த இடத்துல இருக்குது, ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது, பொசிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த கேமரா வியூ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஃப்ளோர் இருக்கும், ஃப்ளோர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னு எனக்கும் தெரியல, எதுக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சீன் கலெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கலெக்ஷன் ஒன்று இருக்கா. ஸோ அதில் கேமரா, க்யூப், லைட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த சீனில் என்னென்ன இருக்கும் அது எல்லாம் அந்த கலெக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ அந்த சீனில் உங்களுக்கு கேமராவில் லைட் தேவையில்லைன்னா ஜஸ்ட் அந்த ஐயை க்ளோஸ் பண்ணிட்டா போதும், கேமரா லைட் வந்து உங்களுக்கு தெரியாது, ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் பக்கத்தில் இருக்க கேமராவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது கேமராவில் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே நியூ கலெக்ஷன் கொடுத்து செகண்டாக ஒரு கலெக்ஷன் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஒரு கலெக்ஷன்ஸில் வேணும்னா அதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். லைட்ஸ் கேமராவில் ஒரு கலெக்ஷனில் இருக்கணும்னா அது தனியாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது எது தேவைப்படுதோ, இப்போ நீங்கள் மாடலிங் பண்ணும்போது லைட்டு அண்ட் கேமரா தேவைப்படாது. ஸோ அப்போ வந்து அந்த ஐயை க்ளோஸ் பண்ணி ஸோ அந்த கலெக்ஷனை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டூலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ மவுஸோட ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். தென் இப்போ நீங்கள் கர்வ் செலக்ட் பண்ணிங்கன்னா கர்வ்ஸோட ஆரிஜின், ப்ராப்பர்ட்டிஸ், லொக்கேஷன், ஒர்க் ஸ்பேஸ்லாம் இருக்கும். அண்ட் மூவ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா மூவோட அதே மாதிரி ஆரிஜின், லொக்கேஷன், பேரண்ட்ஸ், ஒர்க் ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதை வந்து எடிட் பண்ணுறதுக்கான டூல் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான். ஸோ இதில் தான் உங்கள் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணி எடுப்பீங்க. ஒன்று ஈவியாக எடுப்பீங்க, இல்லை சைக்கிள்ஸாக எடுப்பீங்க. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கீழே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் போக போக என்னென்னு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து அவுட்புட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார்மேட், உங்களுக்கு கேமராவோட ஃபார்மேட், ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ பெருசு கேமரா இருக்கணும், எவ்வளோ சின்ன கேமரா இருக்கணும், ஃப்ரேம் ரேட் எவ்வளோ இருக்கணும், தென் எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அவுட்புட் எதில் சேவ் பண்ணணும், அது எந்த மாதிரி சேவ் பண்ணணும், பிஎன்ஜியா இல்லை வீடியோவாவா, அதோட கம்ப்ரஸ் எவ்வளோ இருக்கணும், ஓவர் வெயிட் எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுவும் போக போக நமக்கு ஸோ இதையும் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. ஸோ அதுக்கப்புறம் வியூ லேயர் இருக்கும். தென் அதுக்கப்புறம் சீன் இருக்கும். இப்போ சீன்ஸ் அப்படின்னா இப்போ மேலே இங்கே சீன் இருக்கான், இதை வந்து இப்போ சேவ் பண்ணுறோம். ஃபஸ்ட் சீன் 1ன்னு சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் இப்போது நியூ கொடுத்து இன்னொரு சீன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணி என்ன சீன் தேவைப்படுதோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரே டைமில் 2 சீன்ஸில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சீனில் ஒர்க் பண்ணிவிட்டு செகண்ட் சீன்னா இதில் 2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதில் 2ன்னு செட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் சீனில் ஒர்க் பண்ணணும்னா ஃபஸ்ட் சீன் போயின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஆப்ஜெக்ட்லாம் இருக்கும். இப்போ செகண்ட் சீனில் நீங்கள் ஒர்க் ஆகணும்னா 2ன்னு கொடுத்துருக்கீங்களா. ஸோ 2 பண்ணிங்கன்னா இதில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த 2 சீன் இருக்குல்ல, ஸோ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த சீனுன்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பேக்ரவுண்ட் சீன் இருக்கா. ஸோ இதில் உங்களுக்கு இப்போ நான் சீன் 2ல் இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு சீன் 1 தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் இதில் போனீங்கன்னா சீன் 1 இருக்கும், அதை சூஸ் பண்ணால்
அந்த சீன் அப்படியே இங்கே ப்ளேஸ் ஆகிரும் பேக்ரவுண்டில். ஸோ 2 சீன்ஸில் தனித்தனியாக ஒர்க் பண்ணிவிட்டு 2 சீனையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சீன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வேர்ல்டுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டர் வியூவில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் தேவைப்படுதோ அந்த பேக்ரவுண்டை செட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வேர்ல்டு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே இருக்குது தெரியுமா, அந்த கலெக்ஷன்ஸ் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் இது ஆப்ஜெக்ட். நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ், டேட்டாஸ், அதை பேஸ் பண்ண சிமுலேஷன்ஸ் மற்ற எல்லாமே இதில் இருக்கும். தென் இந்த டூல் போட்டிருக்கல மாடிஃபையர். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸாக மாடிஃபையர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இது பார்ட்டிகல்ஸ், இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஹேரு, மற்ற ஐட்டம்ஸ்லாம் இதில் தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ்னால் ஃபோர்ஸு, கொல்யூஷனு, கிளாத்து, ரிக்டு பாடி, இந்த மற்ற ஃபிசிக்ஸ் பேசிக்ஸான எல்லா ஐட்டம்ஸும் இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இதில் வந்து மோஷன் ட்ராக்கிங், ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ராக்கிங், ரிலேஷன்ஷிப். நீங்கள் நினைக்கிற ரிலேஷன்ஷிப் இல்லை, இது 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டேட்டாஸ். இது நார்மலான உங்கள் ஆப்ஜெக்டோட டேட்டாஸ், மற்ற யூவி மேப்பிங், நார்மல்ஸ், டெக்ஸ்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இதில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மெட்டீரியல். ஸோ அதில் நீங்கள் எந்த மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கீங்க, என்ன மெட்டீரியல் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் எந்த மெட்டீரியலு, ஸோ அந்த மெட்டீரியல் டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ப்ரஷ் யூஸ் பண்ணி, ஸோ இது பெயிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். பெயிண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட்டுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரஷ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற லைட்டு, கேமரா, அது எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ லைட்டு கொடுத்தீங்கன்னா லைட்டோட ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் சன்னு, ஸ்பாட், ஏரியான்னு சொல்லிட்டு இங்கே அதோட ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். தென் இப்போ கேமரா கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேமராவோட ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இப்போ அதே நான் இப்போ ஷிஃப்டியே ப்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் ஃபீல்டில் விண்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் டேட்டான்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் பிளெண்டரை ஓப்பன் பண்ணதும் இவ்வளோ தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, எனக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்காது. நம்ம ஒர்க் பண்ண அது நமக்கு பழகிரும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.